இருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மகர ராசி. மகர ராசி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ராசி அப்படின்னே சொல்லலாம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் போராடி வெல்லக்கூடிய ஒரு மனோபக்குவம் உள்ள ஒரு ராசி. தோல்வியை கண்டு தோண்டே போக மாட்டாங்க. வீறு கொண்டு எழக்கூடியவங்க. நான் ஜெயிப்பேன், என் வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வந்தே அவன் அப்படின்னு அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவம் உள்ளவங்க. அடுத்து நம்ம என்ன செஞ்சால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு அடுத்த நிலையை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு? வருகின்ற 7 நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா? கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது? இந்த மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கிறதுனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியனும் குருவும், கலஸ்திரஸ்தானத்தில் புதன், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் கேது, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு, எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சனி ரொம்ப அனுகூலமாக இருக்கிறார். யோகாதிபதியான சுக்கிரனும் மிக பலமாக இருக்கிறார். அதனால் கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள், சிக்கல்கள் இது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிங்க. எப்பவுமே நீங்கள் சிக்கனவாதி தாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தாராள மனசோடு எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் ஒரு ஹெல்ப்பு அப்படின்னு வந்துட்டாங்கன்னா தாராள மனசோட எல்லாருக்கிட்டையும் உதவி செய்வீங்க. அது உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனையை உண்டு பண்ணிடும். அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்யுங்க. ஆடம்பரத்தை குறைச்சிக்கோங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி நிலைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக உங்களுடைய மனைவி வழி உறவுகளால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனாலும் இந்த காலகட்டத்தில் பொழுதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். நொடி பொழுதில் அந்த பிரச்சனையை சரியாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்க. ஒரு சின்ன தவறுதல் இருந்தால் கூட அது பெரிய பாதிப்பை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திடும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. பெரிய பாதிப்பு எதுவும் வராது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிக வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கடுமையாக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு வேலையுமே நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது. டக்குன்னு மேலோட்டமாக இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தை இந்த மகர ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயமே மேலோட்டமாக பார்க்காம ஒவ்வொரு விஷயத்துலையும் அதில் உள்ள உள் நோக்கங்களை அறிந்து செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். ஒரு சிலருக்கு வேலைக்கு போகிறவங்க, ஒரு சிலருக்கு இடமாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி நீண்ட நாளாக போராடி இருப்பீங்க. அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரம் செஞ்சிட்ருக்கவங்க வியாபாரத்தில் இந்த அளவுக்கு இந்த வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். அதிக உழைப்பு இந்த காலகட்டத்தில் தேவைப்படும். ஏன்னா அதிக உழைப்பை போட்டிங்கன்னா தான் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும். உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் அதிக முதலீடை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறைவாக முதலீடு செய்யுங்க. கொஞ்சம் உழைப்பு அதிகமாக போடுங்க. நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்தையுமே நல்ல நுணுக்கமாக ஒரு முறைக்கு பல முறை அலசி ஆராய்ந்து ஒரு முக்கிய முடிவுகளை எடுங்க. அதே மாதிரி உங்களால் முக்கிய முடிவுகள் எடுக்க முடியல அப்படின்னா கூட மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. அதுவும் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தால் மட்டும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்க, கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வரவு செலவில் கரெக்டாக இருந்துக்கோங்க. ஏன்னா
இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கணக்கு அப்படின்னு வந்துட்டால் எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம். உங்களுடைய சந்தேகம் இருக்குது, கரெக்டாக வரவு செலவு இல்லை அப்படின்னா ஒரு முறைக்கு 2 முறை வாங்கி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் மேம்போக்காக எந்த ஒரு விஷயத்தையும் விட வேண்டாம். கொஞ்சம் அலசி ஆராயிறது ரொம்பவும் நல்லது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப பொன்னான காலமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல ஒரு வாய்ப்பை தேடித்தரும். அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கடினமான உழைப்பு ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் உழைப்பை கொஞ்சம் கூடுதலாக போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு பாராட்டு, புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. நீங்களும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம். தொண்டர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அவசர வார்த்தை வீண் பிரச்சனையை உண்டு பண்ணிடும். அதனால் நிதானமாக இருங்க. அவசரம் வேண்டவே வேண்டாம். எப்பவுமே நீங்கள் பொறுமைசாலி தான். நிலராசி என்பதனால ரொம்ப பொறுமையாக தான் இருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தடிமனான வார்த்தையை இந்த அரசியல் துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் பயன்படுத்துவீங்க. அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூட ரொம்ப பொறுப்பாகவும் ரொம்ப நிதானமாகவும் ரொம்ப திறமையாகவும் இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. சுக அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசியில் மறைந்திருந்தாலும் அவருடைய பார்வை உங்களுக்கு அனுகூலத்தை பெற்றுத்தரும். மாணவ மணிகளை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலான உழைப்பை போடுங்க. ஒரு பாடத்தை 1 மணி நேரம் படிக்கிறத விட 1 மணி நேரம் சேர்த்து 2 மணி நேரமாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு முறைக்கு 2 முறை பாடத்தை படிங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை சொல்லி தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிங்க. அனைத்து பாடங்கள்லையுமே நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகமுள்ள ஒரு ராசி இந்த மகர ராசி. அதனால கொஞ்சம் கூடுதலாக எஃபெக்ட் போடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். வரவுக்கேற்ற செலவும் கொஞ்சம் கொஞ்சம் வரும். கொஞ்சம் செலவுகளில் சிக்கனம் காட்டுறது நல்லது. எதையுமே ஒரு சாதிக்கணும், நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஒரு உத்வேகம் உள்ளவங்க இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க. உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய மனோபலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றவங்களால் தேவையற்ற சின்ன சின்ன குற்றச்சாட்டுகள் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கெட்ட பேர் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே கண்ணும் கருத்துமாக ஆராய்ந்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது. ஒரு சிலருக்கு கண் சம்பந்தமான பிரச்சனை, பித்தம், வாதம் சம்பந்தமான நோய்கள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு எப்பவுமே அமைதியாகவே இருக்கக்கூடியவங்களை இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் திடீர்னு சின்ன சின்ன கோபங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் தொழிலில், வியாபாரத்தில் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும். உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களால ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் அவசரம் வேண்டவே வேண்டாம். பேச்சில் நிதானமாக இருங்க. நிதானமாக இருந்தீங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும். பழைய பாக்கி ஏதாவது இருக்குது அதெல்லாம் வசூலிக்க போகிறேன் அப்படின்னா கூட கொஞ்சம் பொறுமையாக வசூலிங்க. அவசரம் காட்ட வேண்டாம். நிதானமாக இருங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அலுவலகத்தில் உள்ளவங்க சக ஊழியர்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. மேல் அதிகாரிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கோபத்தை குறைச்சி பேசுங்க. வீண் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும். கவனமாக இருக்கிறது நல்லது. விருந்தினர்கள் வருகையால் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் அப்பப்போ ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் செலவுகளும் வரும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சின்ன சின்ன சில்லறை சண்டைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது.
இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை அன்று அருகில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மகர ராசி என்பர்கள் செஞ்சுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.